என்னோட டைரியிலிருந்து 2008 எழுதின ஒரு சில நினைவுகள். பெண்ணின் துயரம் அப்படின்ற தலைப்பில், பெண் பிறந்தால் முகம் சுளிப்பார், சிலர் முகத்தை மூடி அழிப்பார். பெண் பிறந்தால் முகம் சுளிப்பார், சிலர் முகத்தை மூடி அழிப்பார். ஒரு வயதை எட்டும் வரை அவள் சுதந்திரப் பறவை. சில வருடம் வீட்டுக்குள் அடக்கி வளர்ப்பார். முன்பின் அறியாதவன் பெண்ணை விலைபேசி மனம் முடிப்பான். முன்பின் அறியாதவன் பெண்ணை விலைபேசி மனம் முடிப்பான். உறவினர் கூடி விலை பேசுவது நிச்சயதார்த்தம். ஊரார் கூடி ரசிப்பதும் ருசிப்பதும் திருமணம். பெற்றோர் வீட்டில் கண்டிப்புடன் வளர்க்கப்பட்டாள். புகுந்த வீட்டில் புன்னகையுடன் வாழ நினைப்பாள். புகுந்த வீட்டில் புன்னகையுடன் வாழ நினைப்பாள். புகுந்த வீட்டு வாசலில் காலடி வைத்தவுடன் பேசியபடி ஆபரணம் இட்டுள்ளாரா என்று உரசி பார்ப்பார். ஆணின் தேவையை பூர்த்தி செய்ய பெண் கொடுத்து பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பப்பட்டவளின் விதி, அங்கேயும் அவள் அடிமையாக நடத்தப்படுவாள். அனைவரின் தேவையையும் பூர்த்தி செய்வதில் விழுவாள். பெண்ணுக்கு மனமில்லையா? அந்த மனதில்தான் ஆசைகள் இல்லையா? இருப்பினும் பெற்றோரின் மரியாதைக்காக தன் மனக்கனவுகளை மூடுவாள். பெண் பிறந்தால் சுமையென நினைப்போரே பெண்ணை விலைபேசி மனம் முடிப்போரே. பெண் பிறந்தால் சுமையென நினைப்போரே பெண்ணை விலைபேசி மனம் முடிப்போரே. மறந்து விடாதீர், நீங்களும் ஒரு பெண் வயிற்றில் பிறந்தவர்கள்தான். கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகம் வளர்ந்து பெண் பிள்ளைகளை ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன், பெண் பிள்ளைகளை வரமாக தான் பார்த்தாங்க. ஒரு சில வீடுகளில் அதை சுமையாக தான் பார்த்தாங்க. பெண் பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு எப்பவுமே சுமைகள் கிடையாது, அது மிகப்பெரிய வரங்கள். அது இப்போ தெரியாது. நமக்கு வயசானதுக்கப்புறம் அந்த அருமை என்னன்னு, அந்த அன்பு பாசம் என்னன்னு அந்த பெண் பிள்ளைகள் கிட்ட நாம் பார்க்க முடியும். கண்டிப்பாக பெண் பிள்ளைகள் இருக்கிற வீடு ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் உள்ள வீடாக தான் நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.